ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10 உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் இதை பற்றி நம்ம 9th பார்த்ததுடைய ரீகேப். ஃபஸ்ட்டு ஏ செட் பி செட். ஏ யூனியன் பினா ஏ செட் பி செட் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது. ஒரு வேறு எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட் ஆனாலும் நம்ம அந்த எலமெண்ட்ஸை ஒன் டைம் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஏ செட் பி செட்டில் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷனுடைய எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே எனக்கு காமனாக 3-4 இருக்கவே 3-4ன்றது தான் இன்டர்செக்ஷனுடைய வேல்யூ. தென் டிஃப்ரென்ஸ். ஏ டிஃப்ரென்ஸ் பினா ஏ எலமெண்ட் பி எலமெண்ட்டில் காமனாக இருக்க வேல்யூவை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஏ செட்டில் என்ன இருக்கோ அது மட்டும் எழுதணும். தென் பி டிஃப்ரென்ஸ் ஏனாலும் அதே தான். ஃபஸ்ட்டு பி எலமெண்ட் பி செட் ஏ செட்டில் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்கோ அது வரைக்கும் எழுதணும். இப்போ புதுசாக நம்மளுக்கு ஏ கிராஸ் பின்னு வரும். ஏ கிராஸ் பின்னா ஏ எலமெண்ட் ஏ செட் அண்ட் பி செட் எழுதிட்டு அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதோட இதில் பி செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1,3, தென் 1,4, தென் 1,5, தென் 1,6, தென் 2,3, 2,4, 2,5, 2,6. அதே மாதிரி 3ன்னு இருக்கிற எலமெண்ட்டோட இந்த எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். 3,3, 3,4, 3,5, 3,6, தென் 4,3, 4,4, 4,5, 4,6. தென் பி கிராஸே நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பின்ற எலமெண்ட் 1,2, ஏன்ற எலமெண்ட் 3,4. ஸோ நான் ஃபஸ்ட்டு பியோடைய எலமெண்ட் 1 அண்ட் தென் ஏவுடைய எலமெண்ட் 3 அதோட சேர்த்து எழுத போகிறேன். 1,3, 1,4, 2,3, 2,4. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.